உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் நம்முடைய பயணம் இப்படி இன்றைக்கும் தொடர்கிறது. கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்வோம்? தெரியலையே, ரெண்டும் ஒன்றா தானே வந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்படியெல்லாம் இல்லை. இது காலம் காலமாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி ஒரு கேள்வியை நம்ம வள்ளல் பெருமானை குறித்தும் கேட்கலாம். வள்ளல் பெருமானுக்கு தமிழ் மீது பற்றா அல்லது தமிழுக்கு வள்ளல் பெருமான் மீது பற்றா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கும் பதில் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ கல்வின்னு சொல்கிறோம்ல, நம்ம பொது புத்தியில் கல்வினா என்ன அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்குல்ல, அப்படியான ஒரு கல்வியை கற்காதவர் வள்ளலார். அதுதான் அதில் மிக முக்கியமான விஷயம். முறையான கல்வி நம்ம இப்போ சொல்கிறோம்ல, அப்படி கல்வியை கற்காத வள்ளலார் எப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா ஆச்சரியம். அப்படின்னா நமக்கு கல்வியின் மூலமாக இந்த கவிதை புனையும் ஆற்றல் வராதுங்கிறது ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் அந்த பொதுப்படையான ஒரு கல்வியை கற்காத வள்ளலார் தான் இப்படி திருவருட்பா முதற்கொண்டு ஆயிரக்கணக்கான பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கார். அப்படின்னா ஒன்று புரியணும், கவிதை எழுதுவது என்பது மனப்பழக்கம். அந்த மனப்பழக்கத்தை அவர் தொடர்ந்து செய்ததனால் அந்த முறையான கல்வி என்கின்ற அந்த அறிவு இல்லாத நிலையிலும் கூட, அந்த முறையான கல்வி என்கின்ற வாய்ப்பு இல்லாத நிலையிலும் கூட, ஏனென்றால் அறிவு என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. வள்ளல் பெருமான் மிகப்பெரிய ஞானம் படைத்தவர், சமுத்திரம் போன்ற அறிவை பெற்றவர். அந்த அளவுக்கு தமிழ் அவரிடம் தஞ்சமடைந்திருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய மொழி ஆளுமை, தமிழின் மொழி ஆளுமை அவரிடம் தஞ்சமடைந்திருந்தது. கவி பெருக்கு அவரிடம் தஞ்சமடைந்திருந்தது. சொல் ஆற்றல் அவரிடம் தஞ்சமடைந்திருந்தது என்று நிச்சயமாக சொல்லலாம். அவரோட திரு அருட்பா ஒன்று போதும் ஒரு சாட்சிக்காக. என்ன சாட்சி என்றால், திரு அருட்பா என்பது மத நூல் அல்ல, மனித நூல். அதில் பேசப்படுவது மத நேயம் அல்ல, மனித நேயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய எல்லா பாடல்களும் இறை தேடல் அல்ல, இறை தத்துவம் அல்ல, வாழ்க்கை தத்துவம். அந்த புரிதலோடு நாம் அவரை அணுகினால் நிச்சயமாக இன்னும் அவரை ஆழமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கி அவரோட பாடல் நம்ம சொல்கிறோம்ல, ஞானி அவர் அப்படின்னு. ஞானி என்றால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவருக்கு தெரியுமா அப்படின்னு நமக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. அவரோட பாடலை பார்க்கும்போது பொதுவாகவே அவர் அதிகமாக உண்பதில் ஆர்வம் இல்லாதவராக இருந்திருக்கிறார் என்று நம்ம அவருடைய வாழ்க்கையை பார்த்தபோது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அப்படி உண்பதில், மிக பிரம்மாண்டமான விருந்துகளை உண்பதில் ஆர்வம் இல்லாத, மிக மிக எளிமையான உணவை மட்டுமே உண்ட நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாடலில் ஒரு பட்டியல் அடுக்கிறார் பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட யோசிக்க முடியுமா? இவ்வளவு சுவையான உணவை அவர் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு வியப்பை தருகின்ற ஒரு பாடலை பாருங்களேன். தாழை பழம் பிழி பாலோடு சர்க்கரை சாரளித்த வாழைப்பழம் பசு நெய் நரும் தேனும் மருவச் செய்து மாழை பலாச்சுளை மாம்பழம் ஆதி வடித்தளவி ஏழைக்கு அளித்தனையே அருளார் அமுது என்ற ஒன்றையே. 6ஆம் திருமுறையில் 5415வது பாடலா இது இருக்கு. அதில் அவர் அடுக்கிறார். எதையெல்லாம் சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ணுறாங்க, இல்லது ஒரு க்ரீம் பண்ணுறாங்க, அல்லது சாப்பிடுவதற்கான பஞ்சாமிர்தம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் அடுக்குகின்ற பொருளை பாருங்களேன். இப்படி கூட ஒரு இனிப்பு செய்ய முடியுமானால் நிச்சயமாக அது உயிரின் உச்சத்தை தொடுகின்ற இனிப்பாக இருக்க முடியும். அப்படி வள்ளல் பெருமானின் உயிரின் உச்சத்தை தொட்ட இனிப்பு எது என்பதையும் அவர் இந்த பாடல்லையே சொல்றார். 4 வரி பாட்டு, ஆனால் இப்படிப்பட்ட அதிர்வலைகளை நம்முள் ஏற்படுத்துகிறது. தாழை பழம் பிழி பாலோடு சர்க்கரை சாரளித்த. நம்ம நிறைய பழங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆப்பிள் தெரியும், ஆரஞ்சு தெரியும், வாழைப்பழம் தெரியும், திராட்சை பழம் தெரியும், பலாப்பழம் தெரியும், எல்லாமே தெரியும், முக்கணிகள்னாலும் தெரியும். ஆனால் தாழைப்பழம் அப்படின்ற வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. தாழைப்பழம் அப்படின்னா தேங்காய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இளநீரில் வச்சு இளநீர் பாயசம்னு இப்போ செய்கிறோம்ல, அதுவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது தாழை பழம்ங்கிற போது இளநீரை வைத்து செய்கின்ற உணவாக இருந்தாலும் சரி, தேங்காயை சாரெடுத்து, தேங்காய் துருவலை சாரெடுத்து செய்கின்ற உணவாக இருந்தாலும் அதனுடைய ருசி என்பது அலாதியானதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால் தாழை பழம் பிழிந்து அப்படிங்கிறாரு.
அதோட இன்னும் என்னத்தை சேர்க்கிறார் பாருங்க. பாலோடு சர்க்கரை சாறு அளித்த தேங்காய் பால் சேர்த்தாச்சு, அது கூட பாலையும் சேர்க்கிறாரு, அது கூட சர்க்கரையும் சேர்க்கிறாரு. அப்போ 3 விதமான இனிப்பை முதல் வரியிலேயே சேர்த்து முடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன சேர்க்கிறார் பாருங்க. வாழைப்பழம், பசு நெய், நரும் தேனும் மருவச் செய்து. வாழைப்பழத்தை சேர்க்கிறாரு, பசு நெய்யை சேர்க்கிறாரு, நரும் தேன், எல்லாமே இனிப்பின் உச்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த முக்கணிகள்ல வாழைப்பழத்தை 2வது வரியில சேர்க்கிறாரு. அடுத்தது என்ன சேர்க்கிறார் பாருங்க. மாழை பலாச்சுளை மாம்பழம் ஆதி வடித்த அளவி. மாழை பலாச்சுளைனா என்ன அர்த்தம்னா, மாழை அப்படின்னா இளமையோடு இருக்கக்கூடிய பலாச்சுளை அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப முத்தலான பலாச்சுளையும் ஒரு பிளாஸ்டிக் தன்மையோட விரைப்பாக இருக்கும், அதுவும் சாப்பிட நல்லா இருக்காது. மாழை பலாச்சுளையாக இருக்கணும். எப்படி அந்த உணவு குறிப்பை சொல்கிறாரு பாருங்க. மாழை பலாச்சுளைனா இளமையின் சரியான பருவத்தில் இருக்கக்கூடிய பலாச்சுளை என்று அர்த்தம். எனவே அதையும் சேர்த்தாச்சு. இவ்வளவையும் சேர்த்து அடுத்தது எப்படி பண்ணுறாரு பாருங்க. மாம்பழம் ஆதி வடித்தளவி. அந்த முக்கணின்னு சொல்கிறதுல மாம்பழத்தையும் சேர்த்தாச்சு. ஆதி வடித்தளவி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வடித்து, அளவினா கலந்துன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஏழைக்கு அளித்தனையே அருளார் அமுது என்ற ஒன்றையே. ஏழைக்கு அளித்தனையே, அதுதான் அதில் மிக உச்சம். இவ்வளவை சேர்த்த ஒரு உணவை ஏழையாகிய எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன ஏழை? இவரிடம் என்ன செல்வம் இல்லை? இவரிடம் அருள் என்கின்ற செல்வம் இல்லாதவராக இருந்தபோது எனக்கு இவ்வளவையும் சேர்த்து நீ அருளாகிய அந்த அமுதை எனக்கு கொடுத்தாயே என்று அந்த அருட்பெரும் சோதியிடம் நன்றி பாராட்டுகிறார். அந்த நன்றி பாராட்டுதலை தான் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்வதே கிடையாது இல்லையா. எனக்கு இன்னமும் கொடு இன்னமும் கொடுன்னு கேட்கும்போது நம்முடைய வள்ளல் பெருமான் ஏழை எனக்கு அளித்தனையே என்றால் எனக்கு இன்னமும் கருணையோடு நான் இருப்பதற்கான அந்த ஆரமுதை கொடுத்தாய் என்று நன்றி பாராட்டுகிறார். இவ்வளவு கருணையாக இருக்கக்கூடிய கருணையின் அவதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய வள்ளல் பெருமானே தன்னை ஏழையாக உணர்ந்திருக்கிறார் என்றால் அவர் இன்னமும் எனக்கு அந்த அருள் அமுதாகிய அந்த செல்வம் நிறைய வேண்டும், நான் அந்த செல்வத்தால் நிறைய வேண்டும், எனக்குள் அந்த செல்வம் நிறைய வேண்டும், நான் மக்களுக்கு அந்த செல்வத்தை நிறைக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் நாமெல்லாம் இன்னமும் முதல் அடி கூட எடுத்து வைக்கவில்லை. ஆனாலும் வருத்தம் வேண்டாம், முதல் அடி எடுத்து வைப்போம். அதன் பின்பு நாமும் கருணையின் கடலாக அன்பின் அவதாரமாக மாறுவோம். அது ஒன்றுதான் இறை, வேற எங்கேயுமே இல்லை இறை என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு நிறைய முறை சொல்லியிருக்கார் இல்லையா. இறையை என்பதை நாம் வெளிப்புறத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறோம். வெளிப்புறத்தில் தேட வேண்டிய விஷயமே இல்லை இறை என்பதை நமக்கு வள்ளல் பெருமானின் வாழ்க்கை காட்டியிருக்கிறது. வந்தவர்க்கெல்லாம் பசிப்பினை நீக்குகின்ற அந்த அறம்தான் இறை என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த வறியவர்க்கு ஒன்று ஈவதைத்தான் ஈகை என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கண்ணீர் வடிக்கின்ற மற்ற உயிருக்கு இரக்கம் செய்வதைத்தான் இறை என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த பாடலிலும் பலாப்பழத்தை சேர்க்கிறார், பாலை சேர்க்கிறார், சர்க்கரையை சேர்க்கிறார், மாம்பழத்தை சேர்க்கிறார், எல்லாவற்றையும் சேர்க்கிறார் என்றால் அது வெறும் பழம் இல்லை. நம்முடைய வார்த்தையில் அந்த இனிப்பு சேர வேண்டும், நம்முடைய செயலில் அந்த இனிப்பு சேர வேண்டும், நம்முடைய சொற்களில், நம்முடைய செயலில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை இனிப்பும் சேர்ந்தால் நாமும் அன்பின் அடையாளமாக மாறுவோம். அது ஒன்றுதான் வள்ளல் பெருமான் நம்மிடம் வேண்டுவது, அவர் வேண்டுவது எல்லாமே. உயிருக்கு ஆரமுதாக இருக்கக்கூடிய அந்த அன்பை நமக்குள் நிறைப்பதைத்தான் இந்த இத்தனை பழங்களின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார். இந்த பழங்கள் எல்லாம் தன்னிடம் இனிப்பை தேக்கி நிற்பது தனக்கு பெருமை சேர்த்து கொள்வதற்காகவா? இல்லையே, நாம தானே அதை சாப்பிட்றோம். எங்கேயாவது ஒரு மாம்பழம் தன்னைத்தானே சாப்பிட்ருக்கா? எங்கேயாவது ஒரு பசுமாடு தன்னுடைய பாலை தானே அருந்தியிருக்கா? எங்கேயாவது ஒரு பலா மரம் தன்னுடைய பலாச்சுளையை தானே சாப்பிட்டுருக்கா? இல்லை இல்லை, எல்லாமே இயற்கை. நம்மை போல் ஆறறிவு இல்லை என்று சொல்கின்ற அந்த உயிரினங்கள் கூட நம்மீது கருணை கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் உச்சபட்ச இனிமையாக தருகிறது என்றால் நாம் அப்படி இருக்கணும். அதைத்தான் நாம் இந்த பாடலின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற உயிர்கள் மீது இனிமையாக, அன்பாக, கருணையாக, காருண்யமாக இருப்பது ஒன்றுதான் அந்த அருட்பெரும் சோதியின் அடையாளமாக இருக்க முடியும், ஜீவகாருண்யத்தின் அடையாளமாக இருக்க முடியும். அது ஒன்றுதான் இறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நான் பேசுகின்ற வார்த்தைகள் பலாச்சுளையாக இருக்கட்டும்,
தேங்காய் பாலாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், ஆவின் பாலாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், தேனாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் நாமே ஜீவகாருண்யத்தின் அடையாளமாக அவதாரமாக மாறி நிற்போம். அது ஒன்றுதான் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை இறுக பற்றி கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.